சாய் ரைவல்டி எடுப்பானா? சாயோட ரைவல்டி தொடங்குமா गाइस? டிவிஎஸ் விபிஎஸ் ரைவல்டி தொடங்குமா? வண்டி ஸ்டார்டிங்ல அடிச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். எல்லா டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் குச்சிட்டு இருக்கு. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 20 டீம் வராங்க வெளியா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டீம் டெஸ்ட் தான் இறங்கிட்டு இருக்காங்க. விபிஎஸ் இறங்கி விட்டது. டிவிடிஸ் பக்கத்துல பாருங்க. எஸ்டிஆர் டீம் வந்துட்டாங்க. வேற விபிஎஸ். ஐயோ கண்ணே இல்ல. எஸ்டிஆர் ஆகணும். எஸ்டிஆர் ஆகணும். வந்த உடனே ஒரு பொட்டி. இங்க பாருங்க. ஐயோ சாய் ஈஸ்வா கிட்ட வெக்டார். ஐயோ ஈஸ்வா நாக்கு. எஸ்டிஆர் ஆல்ரெடி ஆகணும். ஈஸ்வா நாக்கு. கோட் 1 HP. ரோல் பக்கத்துல தூக்குறாங்க. தூக்கிட்டாங்க. அவ்வளவு ஈஸ்வா தூக்கிட்டாங்க. ஐயோ இங்க பாருங்க. உள்ள வந்து 1 HP ஒருத்தன். ஆட்டா பாவி. ஈஸ்வா கன் வச்சிருக்கான் ப்ரோ. அப்பா கூட அடிக்க முடியல. ரோல் 2 கில் சிங்கர் ரோல். நமக்கு சாய் 2 கில். ஆனா இந்த பக்கம் 4 பேர் உயிரோட இருக்காங்க. வெரி 4 பேர் உயிரோட இருக்காங்க. 4 பேர் உயிரோட. அவ்வளவுதான். எம்என்ஜி ஜாடே நாக்கு 3 அடிச்சாங்க. 5 கில் ட்ரோல் பிடிஎஸ். ட்ரோல் பிடிஎஸ் கரெக்ட்டா அந்த வீட்ல பக்கத்துலயே இருக்கோம். ஏற போறாங்க அவன் வேலை. முடிச்சுட்டாங்க. கோட்டி முடிச்சாங்க. சாய் மட்டும்தான். அந்த ரைவல்ரி விடாது போலயே. விடாத கருப்புடா. ஆமாண்ணே. போன தடவை எப்படி வந்தாங்க பாத்தீங்களா? வியாடில காதலியே வந்து அடி வாங்கி இருந்தானா ரொம்ப அசிங்கமா போயிட்டு இருக்கோம். செம்மையா அடிச்சானுங்க பெரியா. ட்ரோல் பக்கத்துல ஃபைட். ட்ரோல் பக்கத்துல ஏறிட்டு இருக்கு இன்னொரு டீம். இல்லடி பச்சை கலர் ரெடி ஃபெர்டினானியா. ஆமா ஃபெர்டினானியா தான் முடிக்கிறாங்க. கவர் பண்ணிட்டாங்க. ஐயோ டிவிஎஸ் ஆரம்பிச்சுட்டான வெறியாட்டத்தை. 9 கில். ராட்ரிகோ நாக்கா. சாய் பொறுமை அந்த டீம் ஏதா பண்றதுக்காக வெளிய காத்துட்டாடா. ராட்ரிக் நாக்கு. எல்லாம் அவுட் ஆஃப் ஜோன். ஆனா இந்த ஜோன் இது வந்து ஒரு வெறியான சீரியஸா. டக்குன்னு வந்தமா அடிச்சமா முடிச்சமா கிளம்பி போயிட்டு இருந்தது. சவச்சவெல்லாம் இங்க இருக்கவே முடியாது. பொட்டி தான். சாய் பா ரைவல் அடிக்குறாங்க. சாய் பாருங்க அங்க பாருங்க. சாய் தூக்குறாங்க. சாய் அடிக்குறாங்க. விட கூடாது. ஒருத்தர் இங்க இருந்து கிளம்ப கூடாதுன்னு அடிக்குறாங்க பாரு. அடி வந்து பஸ்ல யாரை ஆனா சாய் கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா பேண்டேஜோ ஹீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. உள்ள போறதுக்கு நாக் ஆயிடுவாரு. உள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள ஓடிரும். உள்ள ஓடிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஓகே. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 20 கிலோ தான வெளிய வருவானுங்க. ஆமா டிவிடிஎஸ் தான இப்போதைக்கு 9 கிலோ நான் ஈவென்ட்ல. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட்ல எத்தனை டீம் இருக்கு? டீம் 9 12 14 பாரு. அந்த பக்கம் டீம் 16 மாங்க் டீம் 20 தங்கம் ஐடி மட்டும். இன்னும் ஒரு 10 கிலோ கிட்டத்தட்ட இங்க இருக்கு. எடுக்க முடியுமான்னு தெரியல. இப்போதைக்கு 9 கிலோ ட்ரோல் பிடிஎஸ். 15 கிலோ எடுத்தா கூட ஓகே தான். சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னாக்கு. தங்கம் ஐடி வேலைய காட்டுறான் மேல இருந்து. காஃபர் குடுத்துறாங்க. காப்பாத்திறாங்க. ஆமா சிங்கோட வரலாம் முன்னாடி. வந்துட்டு இருக்க. ஒரு பக்கத்துல ராட்ரிக் ஒரு பக்கத்துல ஷாட்கன் வச்சு பாத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இங்கே 10 கிலோ போட்டாங்க. இது ட்ரோல் தூக்குறானே. போய் ஃபைட் எடுக்குறான். ராட்ரிக் வந்துட்டான். ஓ ஜிஎஸ் முன்னாடி போறான். போய் இதுக்கப்புறம் இருக்கிற கில்ல மொத்தத்தையும் இவங்க தான் எடுக்கணும். இருக்கிற இன்னும் இங்க வந்து பாத்தீங்கன்னா 4-5 கில் இருக்கு. நம்ம ரூடு பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் மாங்க் டீம்ல ஒரு 3 பேர். மதன் கேமிங் மாங்க். அப்புறம் இவன் 3 பேர் இருக்கானுங்க. இவங்க எல்லாரையும் ஃபைட் தான். தனியா வந்து பாத்தீங்கன்னா 5 கில் ரூடு. ஆமா இவனுங்க எல்லாத்தையும் வந்து டிபிடி செட்டா ஒரு 15 கில் இங்கே ஸ்டோர் பண்ண முடியும். அடிச்சாதான் வெளியே போய் எல்லாம் பண்ண முடியும். மதன் கேமிங் ஒரு பக்கத்துல ரூட் பக்கத்துல ஏறி வச்சிருக்காங்க.
இன்னும் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான் இருக்கு. 1 HP மாதிரி பாரு போட்டு நேடா போட்டு கொளுத்துறானுங்க. பாருக்கு நேடா வந்து விழுது. மறுபடியும் ஒரு நேடு. பாரு நாக்கா 1 HP பாரு. 1 HP பாரு. அவுட் ஆஃப் சொன்ன நாக்கா இருமா. பாரு ஆகால வேணாம். ரோடு காலி. இல்லையே பேண்டேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சிருக்கு. பாரு மட்டும் என்ன பண்ண முடியும்? இவனுக்கு போறானே கில் அடிக்காம. ஐயே ஜோன்ல எடுத்தா வேலைக்கு யார்கிட்டயும் ஹீலிங்ஸ் இல்ல. எல்லார்கிட்டயும் ஒண்ணு தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இருக்கிற வரைக்கும் லூட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லூட் என்ன லூட் பாத்துட்டு போறானுங்க. அங்கேயே 4 பேர் இருந்தானுங்க. 4 கில் எடுத்துக்கலாமே. போறாங்க இதுவும் நல்லது. அவங்க கரெக்டா தான் விளையாடுறாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஜோன் ஏதாவது ஜோன்ல இருந்து லூட் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பதிலா இப்படி போறது பெட்டர் தான். இல்ல இது ஒரு லைஃப் தானே. நான் வெளிய போய்ட்டு அந்த லைஃப் வேஸ்டா தான் போயிடுது. அங்கேயே அடிச்சு ஏதாவது ஒன்னு பாத்துட்டு போயிடலாம்ல டக்குன்னு. ஜேபிஎஸ் போற முட்டைக்கு நகரானுங்க. என்ன நடக்குது? வீடியோஸ் அகால வரணும் முடியுது. ஆண்டி தங்கம் தாய் ஏதோ பிராண்ட் எடுத்து போட்டு அந்த யானையை வெற்றிகரமா எடுத்து உள்ள வந்துட்டாரு. என்ன ஃபைட்டா டைரக்டா ஏதா போயிட்டு இருக்கா அப்படி. ஆமா எஸ்ஆர் நிறைய டீமை பாத்துட்டா. அந்த ஃபைட்டா பாத்துட்டு சாய் இங்க தான் வந்துட்டு இருக்காரு. எஸ்டிஆர் கிட்ட சாய்மே வந்துட்டு இருக்காரு. அங்க பாருங்க வென்சென்ட்லாம் பாருங்க. உங்க தம்பி பாருங்க 1 HP. ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி வர ஒரு டீம் வந்துருது. எல்லாம் சாய் வர வரைக்கும் டைம். சாய் வந்து அடுத்த நிமிஷம் அங்க டப்பு டுப்புன்னு அப்படி பட்டாசு அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த டீம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 4 பேரும் வந்து பார்த்தா ஒட்டுக்கு ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாய் அடுத்து வந்து பார்த்தா திரும்ப ஜோனை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். இன்னும் 19 டீம். மொத்தம் 6 டீம் வெளியே போயிருக்கு. 6 டீம்ல எந்தெந்த டீம் பாத்தீங்கன்னா டிபிடிஎஸ் உள்ள வந்துருச்சா? ஐயோ எம்எஸ்எஃப் டீம் வெளிய. என்ன எம்பிடிஎஸ் வெளிய. டீம் 5 டீம் 6 இப்பதான் அப்பா இது ட்ரைனிங் போயிட்டு இருக்கு டாடில இருந்து. தரேன் உட்கார வரேன். உட்கார் வந்தேன். உட்கார் வரேன். கண்டிப்பா தருவேன் ஷியோர். அவன் உட்காரு. குட் பை டிசிப்ளின் சொல்லல. மேல உட்கார் வரேன். 1 HP ல வந்துட்டு இருக்காங்க. ஹீல் பண்ணிட்டு போன உள்ள. ஆனா ஹீலிங் எதுவும் இல்ல. ராட்ரிக் நாக் அவுட். பிரிட்ஜ் பிளாக். ஐயோ ட்ரோல் கிட்ட ஹீலிங் சார் எதுவும் இல்லையே. பேண்டேஜ் இருக்கு ஜர்மல. ஆனால அடிக்குறாங்க. 1 HP. டீம் 12 போயிரானுங்க. ரோல் டீம் மேல ஏறி போறாரு. தின்னு முன்னாடி போறாரு. ஜோஸ் முன்னாடி வந்துட்டாரு. போட்டு பிரிக்க போறான்னு நினைக்கிறேன். தண்டார் வெல்கம் டு நானே மெம்பர்ஷிப் ப்ரோ. வெல்கம் மாட்டி கொண்டார்கள். டிபிடிஎஸ் சகால முடிஞ்சிருமா. ஐயோ தண்டர் மேல ஹை பொசிஷன் எடுத்துறான். தண்டர் பாத்துறானே. ஓ தின்னு அவுட். தே நோபே ஹாலனம். ராட்ரி ஹாலனம். ஜியோஸ் மட்டும்தான் இருக்கா. டிபிடிஎஸ் முடிக்கிறாங்க. ஐயோ இந்த டீம் ரொம்ப தப்பு பண்ணுது. ஒரே 1 HP மட்டும் தான் இருக்கான். போடு வெரியானாக்கு. ஐயோ நீங்க ஏதோ தப்பு பண்றாங்கடா. டிபிடிஎஸ் ஏறியது. இந்த டைம் வந்து பார்த்தா கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்க முடியுமா? இதுலயே வந்து பார்த்தா ஈஸ்வா நாக் அவுட். ஈஸ்வால 2 கில். டிபிடிஎஸ் 2 கில். டிபிடிஎஸ் இத பயன்படுத்தி ஒரு வெற்றி எடுக்க முடியுமா? டேய் சாய தூக்கிட்டாங்க. ட்ரையோர் சரியிட வச்சு கொள்ளாதே. அவனை ஆக்கிடுவாங்க பட்டி. எஸ்டிஆர் சூத்தை காடி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கானுங்க. ஒரே ஓட்டம் 3 கிலோ எடுத்துக்கானுங்க. இதை முன்னாடி ஜெயிச்சா என்ன ஜெயிக்கட்டு என்ன. ரெனால்டனி ஒரு ட்ரையோர் சனி தான். ரித்திக்கு மார்வல் யாரு 5 கில்லு சிம்பா. குமாரு M4 நீ வச்சிட்டு என்ன குமாரு பண்ற?
எனக்கே புரியல. வார்ல 5 கில் ப்ரோ. ரெனால்ட் டீம் 1v3 பண்ணிருக்கான் ப்ரோ சிம்பா. சீரியஸா? ஆர் யூ சீரியஸ் கைஸ்? திஸ் guy deserves something better கைஸ். உண்மையாலுமே சொல்றேன், சிம்பா இஸ் போராட்ட குணத்துக்கு 5 கில் வார்ல. வாட் அ கேம் ப்ளே பை சிம்பா கைஸ். வாட் அ கேம். வாட் அ கேம். ஆர் யூ சீரியஸ்? நல்ல வேலை பார்த்தோம். அதெல்லாம் இல்லனா தன்னந்தனியா போராடி அவன் டீம் டீம் 17 கிட்ட ஒரு ஃபைட் பிளட்டி டீம் கோ வித் டீம் 17 கோ போடு. டிபி குணால் போட்டு பிரிக்கிறான். ஓடு. பிளட்டில ஒரு நாக்கு. ட்ரை அவுட் ஸ்டீமா கோக்கா. அல பரக தூக்குறானுங்க. ஒவ்வொருத்தரா போலக்கறானுங்க. போடு. மறுபடியும் காரு. தாரத்துக்கு வேட்டையாடவே வெறியோட சுத்துறான் அப்படின்னு சுத்தி அடிக்கிறானுங்க. ஐயோம்மா டிபிஎல் ரூட் மட்டும் 7 கில்லு, 1 HP கிங் 2 கில்லு, ஏஜே பிரைம் 1 கில்லு, 10 கில்லு. இந்த அணி தான் இப்போதைக்கு டாப்ல இருக்குது. இல்ல 11 டாப் வளராதடா சிம்பாவை ஏதாவது மறக்கடிக்கிறதுக்கு. அவங்க அதை விட 11 கில்ல ஒரு டீம் இருக்குது. ஏதாவது பேசிட்டு இருக்காது நீ. சிம்பா மட்டுமே. சிம்பா ரம்பா கும்பா சும்பா அவனே 10 கில். அவனே தன்னந்தனே 10 கில் போட்டிருக்கான். தன்னந்தனே 10 கில்லா? டீம் பேர் சொல்லுங்க. என்ன டீம் நம்பர்? சிம்பா ரம்பா 25. 6வது கிலோ நோக்கி போடு. அப்பா போட்டு கிளட்ச் போட்டுக்கலாம். கிளட்ச் 6 கிலோ கிளட்ச் மாஸ்டர். மரணம். ஐயோ முடிந்தது சிம்பாவின் கதை. 10 கில்லு சிம்பா, 15 கில்லு சிம்பா, 20 கில்லு சிம்பான்னு பேசிட்டு இருந்த நேரத்துல பொட்டி ஆனான் சிம்பா. ஜோனில் முடிவடைந்து சிம்பா அணி. இவனுங்க செஞ்சானுங்க போறியே. டீம் 7 13 கில் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஜோனுக்குள்ள போவானுங்களா 4 பேர்? நீ ஃபிளாஷ் விட்டு 9 கில். இப்போதான்டா விளையாண்டா இந்த பையன். நல்லா விளையாண்டான். அதுதான் அப்ப ஜோன் பக்கத்துல தான் இருக்கு. வந்துட்டானுங்க. போடு. அப்போ இந்த மேட்ச் இவனுங்க வெற்றி போடுறானுங்களா, ஃபினிஷிங் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பாப்போம். நம்மளுடைய ட்ரையல்ஸ் டீம் ஒரு பக்கத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு டீம் என்ன 9 கில்லோட இருக்கானுங்க. நரேன் டீம் ஒரு பக்கத்துல 9 கில்லு. 4 பேர் கார்ல போயிட்டு. ஐயோ பக்கத்துல ஜேபிடிஎஸ் வேற இருக்கு. இன்னும் முட்டை கில்லோட இருக்கானுங்க ஜேபிடிஎஸ். டிஃபெண்டிங் மேட்ச் ஆடிட்டு இருக்கானுங்க ஜேபிடிஎஸ். இல்ல கடைசி நேரத்துல கூட அவனுக்கு ஒரு அளவுக்கு அந்த பாக்க வைக்கிறாங்கல, அதுமே நல்லதுதான். இல்ல கொஞ்சமா வரட்டும். இஷான் நாக் அவுட். இஷான் கொஞ்சமா வரட்டும். ஒண்ணும் தப்பு இல்ல. டீம் நம்பர் சொல்லுங்க ப்ரோ. 10டா 10 மெஜிஷியன். ஆமா இஷான் அகல மரணம் அடைஞ்சிட்டான். யாரு இஷானா? ஐஜரன் செத்து போயிடுறான். பாவம் அவங்க 3 பேருமே அவனை கோஆபரேட் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படியா? வாண்டடா கொல்றாங்க. அவன்ல வாண்டடா கொல்றானுங்க. மனதளவு பாதிக்கப்பட்டு இஷான் வெளியேற்ற பார்க்கறாங்க டீம்ல இருந்து. குமார் ஆனா அவனுக்கு தெரியும்ல இந்த மாதிரி பண்ணா அவங்களுக்கு ஏதாவது ஆப்படிக்கும். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஓகே டொட்டோ பின்னாடி ஒரு ஃபைட் வருது. டொட்டோ டீமுக்கு பின்னாடி டீம் 19 வருது. ஜேபிடிஎஸ் பின்னாடி. ஆமா ஏன் இசான காப்பாத்தலாமே? காப்பாத்த முடியாது. வாய்ப்பே இல்ல. ஜோன் சாப்பிட்டு விடும். ஜோன் மர்கையா சாலா அப்படி. ஆமா இன்னும் 44 பேரு 12 டீம். ஓகே டீம் 19 வந்து தண்ணீர்ல மறந்து பாத்துறானுங்க. ஃபிளாஷ் அவ்வளவுதான். வர ஒவ்வொருத்தரும் தூக்குறாங்க. ஐயோ அம்மா காலியா? ஜேபிடி ஒரு வெற்றியா? ஒரு கிலோட வெற்றி ஜேபிடி இருக்கு போதானே. ஜேபிடி இப்படி விளையாடுது. ஆனா ஒரு காலத்துல ஜேபிடிஸ்க்கு எவ்வளவு ஹைப், எப்படி பேசுவோம் நம்ம. இப்ப ஜேபிடிஸ் பத்தி பேசுறதா இருக்காங்க. அதை பத்தி எதாவது நினைக்கிறீங்களா நீங்க? வருவானுங்க மீண்டு வருவானுங்க. பட் ஆனா கொஞ்சம் திமிர்த்தனம் தான். வேற என்ன இந்த இடத்துக்கு யார் தேவை நீங்க நினைக்கிறீங்க? இந்த இடத்துக்கு யார் தேவை? இந்த ஜேபிடிஸ்க்கு என்ன வந்தா சாதிப்பாங்க நினைக்கிறீங்க? அவ்வளவு லக்கி நாக்கு. இவன் கூப்பிடுறாங்க. ஃபிளாஷ் 10 கில்லுடா.
பிரிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அடுத்த டீம் வேற போயிட்டு. நான் ஃபிளாஷ் தான் பார்த்துட்டு இருக்கேன். போட்டு பொளக்குறான்டா ஃபிளாஷ். போட்டு பொளக்குறான்டா அப்பா. பொளறான்டா. டீம் பைசா டீம் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் வேற உயிரோட இருக்கானுங்க 14 கில்லோட. ஒரு பக்கத்துல ஃபிளாஷ் வெரி காமிச்சிட்டு இருக்கான். ஃபிளாஷ் இப்ப தையோ சொல்றாங்க அவன் இது. ஆமா இப்ப வரேன்டா அவன் தான். அந்த பையன் என்ன இது கத்தி மாதிரி ஆடுறானே. வெரியா பிராக்டீஸ் மேட்ச்ல நல்லா விளையாடுவான் அவன். குமார் சூப்பர் சாட் படி குமார் சூப்பர் சாட். அவ்வளவுதான். நான் இல்ல எவனோ என் பேர் போட்டு எந்தனா டிக் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். என்ன போட்டுருக்கான் என்ன திட்ட முடியாத மாதிரி பேர்ல போட்டிருக்கான். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கான். அவன் ஸ்ட்ராட்டஜி போட்டான். சரியா நான் நம்புற குமாரை வந்து கமெண்ட்ரிக்காக வச்சிருக்கேன். இல்லைன்னா குமார் கலருங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கே தெரியும்ல கலருங்க அவன் ஏற்கனவே வந்து நிரூபிச்சிருக்காங்க கைஸ். சிம்பா குமார் நீ ஏன் சிம்பாவை நம்ப மாட்டேங்க? இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் இன்னுமுமா அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை வரல? அவனால முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இந்த இந்த ஒரு ஃபைட் ஒன்னு அவன் கவர் பண்ணல. ஃபிளாஷ் சொல்ல இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சும்மா நான் சொல்றேன். ஏன் இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ணியுமா சிம்பா மேல நம்பிக்கை வரல? அவனால முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஒண்ணு நான் எதுமே சொல்லியேனே. நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நான் எதுமே சொல்லியேனே. அதான்டா நீ ஏன் அவனை எடுத்துட்டு போய் ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு கேக்குறேன். ஒரு ட்ரை பண்ண கூடாது. எனக்கு முதல்ல சான்ஸ் கொடுக்கணும். எனக்கு சான்ஸ் கொடுக்க ஆள காணோம். சிம்பா வாட் சான்ஸ் கொடுக்கணும். சிம்பா ஃபயர் வாட் குமார் இஸ் டூயிங் isn't good. appreciating him if he performing don't be jealous of this. இவன் பெரிய புளுத்தி அப்ரிஷியேட் பண்றதுக்கு நான் பண்ணல. அவ்வளவு நேரம் பேசல அவனை பத்தி. இவன் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு மயிர் பிரயோஜனம் கிடையாது. நான் பண்ணாதான் அங்க பிரயோஜனமே. அதனால இது ஒரு பெருசா இருக்கு. இதுமே சொல்லவே இல்லை. நீ என்ன முடிச்சுறீங்க மறுபடியும்? நான் இல்லடா. நான் பேசுங்க. புரியல. நான் சொல்லலையே எதுமே. நான் இப்ப கூட ஒன்னே யூஸ் சொல்லலையே. நான் சூப்பர் சாட் பதில் சொல்றேன். இவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்ப கூட ஒன்னதான் டிஃபெண்ட் பண்ண பைத்தியக்கார கூதி. என்ன கவுனிடா முதல்ல 15 கிலோடா ஃபிளாஷ். டி 15 கிலோடா. ஆவரேஜ் 15 கிலோடா. டேய் 15 கிலோடா. 20 கிலோ அடிச்சே. நூபர் ரெக்கார்ட் பண்ணப்பானா? நூபர் ரெக்கார்ட் உடைக்க முட்டை உடைக்க போறாங்களா? லெகசி உடைக்க படிக்கிறதா? உடைக்க போறாங்களா? என்ன நடக்குமோ தெரியல. அடுத்த ட்ரோலா உருவாக போறனா? வெறியான ஒரு ஆட்டத்தை ஐயோ போட்டு காட்டி கொண்டிருக்கிறான். கரெக்ட் பறக்கறானே. ஆனா ட்ரை அவுட்ஸ் தான் இந்த சீசனே. வார 10 வச்சது ட்ரை அவுட்ஸ் தான். ஆமா இவன் இப்ப லேட்டஸ்டா வந்த ட்ரை அவுட் பிளேயர். இன்னைக்கு வந்த ட்ரை அவுட் பிளேயர். நான் பார்த்தேன் அந்த ஃபிளாஷ் இவன் வந்து லாஸ்ட் இருப்பாங்க. லாஸ்ட் சூப்பரா எம்பர் அடிப்பான். ஐயோ ஒரே ஒருத்தன் ஆள வேண்டாம். 15 கிலியும் பேஸ் பண்ணி யார் தெரியுமா டிஃபெண்ட் பண்ணது? யார் தெரியுமா? யாரு? SX BTS டா. SX BTS. Thank you so much bro. டோராவா ஹால வேண்டாம். Thank you so much BTS for the super chat bro. என்னண்ணே தூக்கமா வருது. Thank you so much for the 400 rupees super chat bro. Thank you so much for the love and support bro. Love you bro. அண்ணே ஜேவி bro ஏதோ பண்ணி விட்ட வேலைய பார்த்து விட்டாரு போலயே இந்த டீமுக்கு. ஏதோ பண்ணிட்டார் போலயே. இன்னும் தொடர்ந்து 3ஆம் மேட்ச் டாப் 2 அண்ணே. தொடர்ந்து 3ஆம் மேட்ச் டாப் 2. ஐயோ மெஜிஷியனுக்கு ஒரு வெறியான நேடு. டொட்டோ மட்டும் தான் இருக்கா. போன வாட்டி டோரானா இந்த வாட்டி டொட்டோ. அடிப்பான் வார் நாயகன். மறந்துட்டீங்களா வார் நாயகன் யாருன்னு? மறந்துட்டீங்களா? மீண்டும் ஒரு முறை நிரூபிக்க போகிறானா வார் நாயகன்? நான் யாரு காமிக்க போறேனா? ஐயோ அண்ணா சரி பரவாயில்ல. ஒருத்தர் 3 பேர் விட முடியாது. அருமையான. ஆனால் மீண்டும் டிஃபென்ஸ் செய்து